ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ராஜாளி பறவை யூடியூப் வலையொலி தொலைக்காட்சிக்காக இன்றைய நாம் விவாதிக்க இருக்கும் பகுதி நாகர்கள். நாகர்கள் யார்? நாகர்கள் ஆரியர் அல்லாதவர்களே நாகர்கள். இந்த நாகர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை கட்டியெழுப்பியவர்களே இந்த நாகர்கள். வரலாற்றை ஆராயும் மாணவர்கள் ஆரியர்கள், திராவிடர்கள், தாசர்கள், நாகர்கள். ஆரியர்களில் அவர் ஒரு இனத்தார். அவர்கள் இருபெரும் பிரிவுகளாக பிரிந்திருந்தனர். ரிக்வேத கால ஆரியர்கள், அதர்வண காலத்து ஆரியர்கள். ரிக்வேத கால ஆரியர்கள் யாக்ஞத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள். அதர்வண காலத்து ஆரியர்கள் பசுக்களில் நம்பிக்கை உள்ள, அதாவது பசுக்களை தெய்வமாக அந்த நம்பிக்கையை அந்த வழிபாட்டை அதன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். ரிக்வேத கால ஆரியர்கள் ஊழி வெள்ளை கோட்பாட்டை ஆதரித்தவர்கள். அதர்வண காலத்து ஆரியர்கள் ஊழி வெள்ளை கோட்பாட்டை ஆதரிக்காதவர்கள். ரிக்வேத காலத்து ஆரியர்கள் மனுவிடமிருந்து நாங்கள் வந்ததாக கூறுகிறார்கள். அவர்தான் எங்களை படைத்தார் என்பது. அதர்வண காலத்து ஆரியர்கள் மனுவிடமிருந்து நாங்கள் படைப்பு தொழிலான மனுவிடமிருந்து நாங்கள் பிறக்கவில்லை, மாறாக பிரகஸ்பதியினுடைய வழித்தோன்றல்கள் நாங்கள் என்று கூறுகிறார். திராவிடர்கள் என்போர் யார்? திராவிடர்கள் சராயு சேரர்கள், அதாவது சேர சோழ பாண்டியர்கள். இவர்களை திராவிட பாண்டியர்கள் என்று அழைப்பார்கள். இதில் குறிப்பாக சேரர்கள், அவர்கள்தான் சராயு. சேரூஸ் என்கின்ற கங்கை சமவெளி பகுதி இன்னும் இமயமலை தொடரில் இருக்கிறது. இதற்கு நிறைய ஆதாரங்களை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். நான் இத்தனையும் கூறுவது அடியேனுடைய கருத்துக்கள் அல்ல. இந்த இந்திய வரலாற்றை நுட்பமாக ஆராய்ச்சி செய்த டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தான் கூறுகிறார். திராவிடர்கள், இந்த சேரூஸ் என்பவர்கள் தான் அவர்கள் பழக்க வழக்கங்களில், நூதன பழக்க வழக்கங்களில் அவர்கள் நேபாளில் இருக்கிறார்கள். அவர்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அந்த இனத்தோடு இந்த இனம் தொடர்பாக உள்ளது என்று கூறுகிறார். அதே சமயம் லிச்சவியாஸ் என்கின்ற சமூகத்தையும் சொல்கிறார். அந்த ஒரு இனம் இந்த இனத்தோடு தொடர்பில் இருந்தார்கள் என்று கூறுகிறார். ஆக இந்த திராவிடர்கள் பேசிய ஒரு புண்பட்ட பாஷையை பேசுகிறார்கள். ரிக்வேதத்தில் சொன்னால் மிருதுவச் என்கின்ற மொழியை பேசுகிறார். அதற்கு முன்பாக பைசாசி எனும் மொழி, அதுதான் இப்போ சொல்லுவாங்க பிசாசு பேசுறான் பார், பிசாசு மொழி பேசுறான். அந்த பிசாசு என்னன்னா அசுரர்களுடைய மொழி. ஆக இந்த பைசாசு மொழி என்பது தான் பிசாசு மொழி. இந்த பிசாசு மொழியிலிருந்து தான் மிருதுவச். இது ரிக்வேத காலத்தில் கூறுகிறாள். அப்பொழுது ஏதோ ஒரு புண்பட்ட பாஷை, நாக்கு அதாவது சைனா அறுக்கப்பட்டது என்றால் நாக்கு என்பதற்கு பொருள். இந்த நாக்கு அறுக்கப்பட்ட, துண்டிக்கப்பட்ட இந்த அசுரர் குலத்தவர்களே இந்த திராவிடர்கள், தமிழர்கள், இப்படி பல்வேறு இனங்களாக சொல்லலாம். இவர்கள் பேசிய அந்த மொழியில் சதாபத பிராமணத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, ஹேலோவா என்று கூறுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆரியர்கள் தீர்மானிக்கிறார்கள், ஒரு முடிவு கோருகிறார்கள். என்னவென்றால் இவர்கள் தான் மீளச்சர்கள். நாம் தேவ பாஷையை பேசுகிறோம், இவர்களோ ஒரு புண்பட்ட பாஷை. அதாவது ஹேலாவா என்பது ஒரு மீளச்சர், ஒரு பிசாசு மொழி. நான் முன்பே கூறியது போல். ஆக இப்படி கூறுகிறார்கள். இவர்கள் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு ஆரியர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் ஆரிய மொழியை பேசினாலும் சரி, இவர்கள் அசுர மொழியான அதாவது திராவிட பாஷையை பேசினாலும் சரி, இவர்கள் மீளச்சர் என்றே அழைக்கிறார்கள். சங்கராச்சாரியாருக்கும்
பெரிய சங்கராச்சாரியாருக்கும் தந்தை பெரியாருக்கும் ஒரு பிரச்சனையே வந்தது கூட வரலாறுல சொல்றாங்க. அவங்க இந்த பாஷை பேசினாங்க, அதால தான் பேசுறதுக்கு முடியலன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அடுத்ததாக தாசர்கள். தாசர்கள் என்போர் யார்? தாசர்கள் தான் இந்தோ ஈரானிய சொல்லில் சமஸ்கிருத வடிவத்தில் தகாகா என்று சொல்கிறார். இந்த தகாகா என்னும் நாக மன்னர்கள், ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுப்பவர்கள் இந்த தாசர்கள். இப்படி கூறுகிறார் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். அடுத்ததாக நாம் இறுதியாக செல்லவிருக்கும் பகுதி நாகர்கள். நாகர்கள் என்போர் நான் முன்பே சொன்னது போல ஆரியர் அல்லாதவர்கள் நாகர்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தை கட்டியவர்கள் நாகர்கள். அதே சமயத்தில் நாகர்கள் என்போர் ஆதி குடி, அதாவது ஆதிவாசிகளோ அல்லது பழங்குடியினத்தவர்களோ அல்ல. அவர்கள் பண்டைய காலத்து மக்கள். இந்த நிலப்பரப்பை முழுவதும் ஆண்ட ஒரு பகுதியாக நாகர்கள் இருக்கிறார்கள். நாகர்களினுடைய தாயகம் பிறப்பிடம் எதுவென்றால் இன்றைய நமது இந்திய பகுதியின் நடுவில் இருக்கும் மகாராஷ்டிரா நாக்பூர் என்னும் பகுதியை தான் இந்த நாகர்களுடைய தாயகம். நான் சொல்லவில்லை, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். நாகர்கள் என்கின்ற வார்த்தையிலிருந்து மருவிதான் நகரங்கள். நாக்பூர், நாகப்பட்டினம், நாகூர், நாகாலாந்து, இப்படி பல்வேறு நகரங்கள் உருவானது. இதெல்லாம் நாகர்களுடைய இந்த பூர்வீக வார்த்தையிலிருந்து தான் இந்த மருவிய சொல் என்று டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக கூறுகிறார். இந்த நாகர்கள் தான் இந்த நிலப்பரப்பை முழுவதும் ஆட்சி செய்தவர்கள். அவர்கள் பேசிய ஒரே மொழி தாய்மொழியான தமிழ் மொழி என்பதை பெருமிதமாக கூறுகிறார். ஆகவே நாகர்கள், ஆரியர்கள், திராவிடர்கள், தாசர்கள், நாகர்கள் என்பதை டேவிட் ஸ்டாலின் ரைஸ் கூறுவதை அவர் 4 இனம் இல்லை, இறுதியாக 2 இனம்தான் இருக்கிறது. ஆக இந்த திராவிடர்கள், நாகர்கள், அசுரர்கள் எல்லாம் ஒரு இனத்தின் பல்வேறு பெயர்கள். இறுதியாக ஆரியர்கள், திராவிடர்களே எஞ்சியிருப்பவர்கள். இப்படி கூறுகிறார் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் என்பதை நான் பெருமிதத்தோடு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.